வந்துருச்சா? ஐயோ சரோஜாக்கா, உங்களை மாதிரியா இனிதான் நான் மெதுவாக செய்யணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு அவசர அவசரமாக பொங்கி கொடுப்பியே. வேற என்ன, மெதுவாக போகிறவர் தானே, அதனால நிதானமாக தான் செய்வேன். ஓ மகனங்க எங்கேயாவது தெருவில் சுற்றிட்டு இருப்பான். ஏலே, நீ என்ன அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க? இங்கே வா. என்ன ஆண்டி நீங்க எங்க நிக்கிறீங்க? சுமதி எங்க? சுமதி என்ன வீட்ல இருந்துட்டு அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. ஆமா, நீ என்ன மைனியை தேடி வந்துட்டியாக்கும்? ஆமா ஆண்டி, மைனியை பக்கோண்டே. நெட்டு அம்மா வர்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க? ஆச்சு வராங்களா? ஆமாடா. ஏங்க அம்மா வர்றாங்களா? சொல்லவே இல்லை. ஏங்க போங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? போய் கறிக்கடையில் போய் 1 கிலோ கறி நல்ல இளங்கறியாக வாங்கிக்கோங்க. கொழுப்பு இருக்கட்டும், கொழுப்போடு சேர்த்து வாங்குங்க, அதுதான் அம்மாவுக்கு பிடிக்கும். ஏங்க கோழி வாங்கிக்கோங்க 1 கிலோ, பொரிக்கிறதுக்குன்னு இளங்கறியாக வாங்குங்க. ஏங்க மீன் 1 கிலோ வாங்கிக்கோங்க, வறுக்கணும். என்ன மட்டனு 1 கிலோ வேண்டாம், 2 கிலோவா வாங்கிக்கோங்க. பிரியாணி போட்டுருவோம், கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க, என்ன வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் போட்டுருக்கேங்க. அம்மா சாப்பிட்ட உடனே ஏதாவது இனிப்பு சாப்பிடுவாங்க. போங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? சட்டுப்பட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. ஏங்க மசம் நின்றுட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் போங்க, சட்டுப்பட்டுன்னு வாங்கிட்டு வாங்க. ஏங்க புதினா மல்லி எல்லாம் வாங்கிக்கோங்க. என்ன பிரியாணிக்கு செய்ய வேண்டிய எல்லாமே வாங்கிக்கோங்க. ஏங்க தயிர் 1 1/2 லிட்டர் வாங்கிக்கோங்க, சீக்கிரமா போங்க. என்ன இவா ஒரு நாள் இல்லாத திருநாளா பிரியாணி செய்யணுங்கிறா? எங்க அம்மாவை கண்டாலே இவளுக்கு ஆகாது. இன்னைக்கு என்னாச்சு இவளுக்கு? சரி, சொல்றத வாங்கிட்டு வருவோம். நம்மளும் பிரியாணி தின்னு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா உட்காந்து திங்க வேண்டியதான். என்ன நெட்டவலி, உனக்கு உங்க அம்மானா ரொம்ப பிடிக்குமா? ஐயோ அக்கா, அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? ரொம்ப நாள் கழிச்சு வர்றாங்க, வகை வகையா என் கையால செஞ்சு போடணும். எங்க அம்மாக்கு மட்டன் பிரியாணினா உசுறு. ஆனா ஊர்ல அதுக்கு வைக்கவும் தெரியாது, வைக்கவும் செய்யாது. அதான் நானே என் கையால எங்க அம்மாக்கு விதவிதமா செய்யலான் இருக்கேன். சரி சரி, அப்ப போய் எல்லாம் ரெடி பண்ணு. அதுக்குள்ளேயும் உன் வீட்டுக்காரரு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. ஆமாக்கா, கையும் உடம்பட்டுக்கு காலும் உடம்பட்டுக்கு. நான் வர்றேன்க்கா. சரிம்மா, அப்புறமா பார்க்கலாம். சரிக்கா. மைனி, இன்னைக்கு பிரியாணி, சம்பளு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் மட்டன் கூட்டு, அப்புறம் பாயாசம், ஐஸ்கிரீம் எல்லாம் செம்ம சாப்பாடு தான். ஆமால, நீ வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே இரு. இன்னைக்கு என் கையால தான் உனக்கு சாப்பாடு. தேங்க்ஸ் மைனி, நல்லா உட்கார்ந்து ஒரு புடி புடிச்சு தான் போவேன். இல்லப்பா, வெங்காயம் வெங்காயம் வெட்டி வைக்கணும். அதுக்குள்ளேயும் இந்த மனுஷன் கறி வாங்கிட்டு வந்துருவாரு. கையும் உடம்பட்டுக்கு காலும் உடம்பட்டுக்கு. ஓடியா ஓடியா. சரி மைனி. நல்ல வேலை, அம்மா வர நேரத்துல இந்த மாமியா கிளவி ஊர்ல இல்ல. அது மட்டும் இங்க கிடந்துச்சு, வயிறு பொதுமையே செத்துரும். எப்பா எப்பா, உங்க ஆத்தா வந்துட்டானா கையும் காலம் நிக்காத, அதை வாங்குவ இதை வாங்குவ அப்படிங்கும். நல்ல வேலை, ஆம்லேட்டை மட்டும் போட்டு முடிச்சிட்டா என் நேரம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்பா, நல்லா தின்னுட்டு அம்மா கூட சேர்ந்து ஒரு தூக்கத்தை போடணும். மைனி, எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆச்சு வந்த உடனே சாப்பிடுறோம், அப்படியே பழுத்து கொறன்னு கொரட்டை விட்டு தூங்குறோம். சரியா? சூப்பர்ல, அதுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும். நல்ல வேலை என் மவன் இல்ல, இருந்தானா அம்புட்டையும் அவனே தின்னு தீத்துருவான். ஆமா மைனி, ஆச்சு வரதுக்குள்ள எல்லாத்தையும் தின்றுவான். ஆமா, மாமா எங்க போச்சு? இல்ல, அம்மாக்கு பாட்டு குளிப்பி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மண்பானையில வச்சிருப்பாவ பாரு, அது அதான் அவர் மறந்துருப்பார் போல, வாங்கிட்டு வர சொன்னேன். சூப்பர் மைனி. ஏம்மா, யாரு வாடானு ஒரு கறி கடையே வீடு புறம் பரப்பி வச்சிருக்க. ஏல, காமாட்சி ஆச்சி ஊர்ல இருந்து வர்றாங்கல்ல, அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆம்லேட் மட்டும் தான் போடணும். போட்டு முடிச்சிட்டா ஆச்சி கூட எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவோம். மாமா கூட குளிப்பி வாங்க போயிருக்கு தெரியுமா? ஏம்மா, ஆச்சி எப்பவும் வந்துட்டு குளிச்சிட்டு இருக்கு. சென்னையில சொல்ற ஆச்சி வந்துட்டு குளிச்சிட்டு இருக்கா? இல்ல, என்ன பார்க்காமயே எங்க அம்மா குளிக்க போயிட்டு. ஏம்மா, காமாட்சி ஆச்சி வருதா இல்ல பார்வதி ஆச்சான்னு கேட்டியா அப்பாட்ட? இல்ல, எங்க அம்மா தாம்ல வரும், அவர் எப்படி போய் சொல்லுவாரு? ஏல, அதுவும் இல்லாம உங்க பார்வதி கிழவி இங்க தானே கிடக்கு, அதனால அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. 2 நாள் ஊருக்கு போனதை சொல்ல போறாரா என்ன? லூஸ் மாதிரி என்னத்தையாவது வளராத. வா வா, எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. ஆச்சி புது புடவை எடுத்து கொடுப்போம், கட்டிட்டு வந்து சாப்பிட உட்காருவாங்க. எனக்கு என்னமோ அப்பா அம்மா சந்தேகமா இருக்கு. அது சும்மா தான் சொல்லிருப்பான் ஆச்சி வந்திருக்காங்கன்னு. நீ என்னமோ உங்க அம்மா வந்திருக்குன்னு நினைச்சிட்டு அம்படையும் செஞ்சிருக்கியா இருக்கும். இது லூசு பேல கொம்முன்னு கொடுக்க மாட்டேன். காமாட்சி ஆச்சி தான் வடமா இருக்கும். அதான் மாமா குளிப்பி வாங்கலாம் பெருகு தெரியுமா? காமாட்சி ஆச்சிக்கு தான் குளிப்பி பிடிக்கும். நீ இப்ப சாடி அண்ணத்தையாவது வளராதுல. ஆமால, அவ அம்மா இங்கே தானே இருக்கு. ஏதோ 2 நாள் ஊருக்கு போனதெல்லாம் அம்மா வருதுன்னு சொல்லுவாரா? நீ சாட்டி என்னத்தையாவது உளறிட்டு கிடக்காத. வாங்க வாங்க, எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணிட்டு ஆச்சி கூட உட்காந்து சாப்பிடுவோம். சரி சரி வா. மர்மோளே, அச்சச்சோ, இந்த கழுவி எங்க இருந்து வந்துச்சு? மர்மோளே, இத்தனை நாளும் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் மர்மோளே. நீ மருமவா
இல்ல, எனக்கு மக. இந்த அத்தை 2 நாள் ஊருக்கு போனது தாங்க முடியாம இம்புட்டு செஞ்சு வச்சிருக்கியே இந்த அத்தைக்காக. உன்ன மாதிரி ஒரு மருமவ கிடைக்க நான் எம்புட்டு கொடுத்து வச்சிருக்கணும். மருமவளே, மருமவளே, அத்தை மேல உனக்கு எம்புட்டு பாசம் மருமவளே. நீ எனக்கு மருமவ இல்ல, மக. நான் தான் இத்தனை நாளும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். 2 நாள் பிரிவை தாங்க முடியாம இம்புட்டு செஞ்சு வச்சிருக்கேன் மருமவளே. உன்ன மாதிரி ஒரு மருமவ கிடைக்கிறதுக்கு நான் எம்புட்டு கொடுத்து வச்சிருக்கணும். அத்தைக்கு மண்பானை குளிப்பி பிடிக்குங்கிறது வரைக்கும் தெரிஞ்சு ஒண்ணா செஞ்சு வச்சிருக்கியே. உன்ன மாதிரி மருமவ ஊர் உலகத்துல தேடினாலும் கிடைப்பாளா? நீ இனிமே மருமவ இல்ல, எனக்கு மக. இப்பவே போய் கைய கழுவிட்டு வந்து ஹம்புட்டையும் சாப்பிடுறேன். உன் மனசு கோணக்கூடாதுல. மைனி, அப்ப வந்தது உங்க அம்மா இல்லையா? உங்க மாமியா கழுவியா? அட பாவி மனுஷன், அவ்வளோ ஆத்தா வர்றதுதான் அம்மா வரக்கன்னாரா? எம்படி திமிர் இருக்கணும் இருக்கு. இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியை. இந்த மாமியா கழுவி இம்பட்டையும் பார்த்துட்டு மவளாம்ல மவ இத்தனை நாளும் என்னை என்ன அப்பாடு படுத்துச்சு. இதுக்கு தான் உட்காந்து இப்படி வகை வகையா செஞ்சேனா? இன்னைக்கு இந்த ஆளை தொலைக்கிற தொலைல இருக்குது. ஆமால, சட்டியில கொஞ்சம் கூட வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். உடனே கையை கழிட்டுடியா, நீனும் உட்காந்து சாப்பிட்டுரு. எனக்கு பசியே இல்லை. இப்போ அந்த ஆளை பிடிச்சி கும்பல தன்னால பசி தீரும். அம்மாவை பார்த்திருப்பாளே, கொலை வெறியில வருவாளே, எப்படி சமாளிக்க போறோம்? ஐயோ, பிரியாணி திங்கிற ஆசையில உளறிட்டோமே. எட்டி வேணாமட்டி, உன் மொழியே சரியில்லை. எட்டி, எதுனாலும் மெதுவா நிதானமா பேசிக்கலாம். எட்டி வேண்டாமட்டி, வேண்டாம் அடிக்காதன்னுட்டு சொல்றத கேளு. எட்டி வேண்டாமட்டி. யோ, காலையில இருந்து என்ன மாங்குன்னு குறுக்கோடிய வேலை வாங்கிட்டு கடைசியில பார்த்தா உங்க ஆத்தா வந்து நிக்கி நானும் எங்க அம்மா தானோன்னு வகை வகையா செஞ்சு வச்சுட்டு நின்னா எவ்வளவு திமிர் இருக்கணும் உமருக்கு. ஏய்யா, உங்க ஆத்தா தான் வந்திருக்குன்னு உமருக்கு முன்னமே தெரியும்ல. என்னையா இது? என்னன்னு கேட்டா, நீ அடிச்ச அடியில தன்னால போகுது. வாய்வு பிரிஞ்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்ன செய்ய சொல்லுத? நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா உங்க ஆத்தா ஒரு நீலி கண்ணீர் வடிச்சு ஒரு டயலாக சொன்னா பாரு, அத மட்டும்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு திமிர் இருந்தா அவளுக்கு இப்பதான் மருமவ பாசம் பொங்குதுன்னு. ஏட்டி, அதுக்கு நான் என்னட்டி பண்ணுவேன்? என் குறுக்க ஒடிச்சிட்டியே. யோ, உங்க ஆத்தா தான் ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு ஒத்த வார்த்தையில சொல்லியிருந்தேன்னா நான் இவ்வளவு மாங்குன்னு செஞ்சிருப்பேன் ஐயா. நானும் எங்க அம்மா வருதுன்னு ஆசையா செஞ்சா இந்த கிழவிக்கு இருக்கிற கொழுப்பு அவளுக்கு மண்பான குளிப்பி பிடிக்கும்னு செஞ்சு வச்சங்கிறாள. எனக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறி போச்சு. ஏட்டி, மன்னிச்சிருட்டி. நீ இப்படியெல்லாம் உங்க அம்மா வருதுன்னு தான் செய்வேன்னு ஒரு நப்பாசையில சொல்லி போட்டேன். அப்பதான் 4 வாய் திங்கலான்னு. இப்ப என் குறுக்க கூட நிம்மற விடாம பண்ணிட்டல்ல. சி, அத சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தா நானே செஞ்சிருப்போம்ல. ஆத்தாக்குன்னு சொன்னாதானே ருசியா செய்வேன். புருஷனுக்கு மாமியா இருக்குன்னா உப்பலா அள்ளி போடுவேன்.